காஸ்மோஸ் இந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்ளோ விஷயங்கள் இருக்கு தெரியுமா? வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்துல நாம ஒன்னா சேர்ந்து அதோட அர்த்தங்களை எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். காஸ்மோஸ்னு சொன்னதும் உங்க மனசுல எந்த வருது? பெரும்பாலானவங்களுக்கு பறந்து விரிஞ்ச இந்த விண்வெளி, எண்ண முடியாத நட்சத்திரங்கள், பிரம்மாண்டமான கேலக்சிஸ் இதெல்லாம் தான் தோணும் இல்லையா? ஆமா, நம்மள பல பேருக்கு காஸ்மோஸ் அப்படின்னாலே கார்ல் சேகனோட அந்த ஃபேமஸான டிவி சீரீஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். பிரபஞ்சத்தை பத்தி நமக்கெல்லாம் ஒரு பிரமிப்பு அது ஏற்படுத்துச்சு. அவரோட அந்த வசீகரமான குரல்ல பிரபஞ்சத்தோட ரகசியங்களை எவ்வளவு எளிமையா நமக்கு புரிய வச்சாரு. ஆனா இந்த விஷாலமான காஸ்மோஸை நாம ஆராயறதுங்கிறது வெறும் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு சவால் மட்டும் கிடையாதுங்க. அதுக்குள்ள ஒரு தார்மீக சவாலும் இருக்கு. அதாவது நாம விண்வெளியில எப்படி நடந்து கொள்ளணும். விண்வெளி ஆய்வுக்கு இது எப்படி பொருந்தும்னா பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா முடிஞ்ச வரைக்கும் அதிகமான மக்களுக்கு அதிகமான நன்மைய செய்யறது. இப்போ பாருங்க, செவ்வாய் கிரகத்துல நாம ஒரு காலனி அமைக்கிறதால மனித குலத்துக்கு பெரிய நன்மை கிடைக்கலாம். ஆனா அதுக்கான செலவு, அதுல இருக்கிற ரிஸ்க் இதெல்லாம் அந்த நன்மையை விட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு பாக்குறது தான் இந்த தத்துவம். இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஐடியா தான் கடமையியல் அறநெறி. இது என்ன சொல்லுதுன்னா, விளைவு எப்படி இருந்தாலும் சரி, சில விதிகளை நம்ம கடைபிடிச்சே ஆகணும். அது நம்மளோட தார்மீக கடமை. உதாரணமா, ஒரு நிலாவுல உயிர் வாழ்றதுக்கான சாத்தியம் இருக்குன்னு வச்சுப்போம். அங்க நாம போறதால பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் கிடைக்கலாம். ஆனா அந்த நிலாவை மாசுபடுத்த கூடாதுங்கிறது நம்ம கடமை. அந்த கடமைய நம்ம மீறவே கூடாதுன்னு இந்த தத்துவம் சொல்லுது. மூணாவதா வர்றது நல்லொழுக்க அறநெறி. இது செயலை விட அந்த செயலை செய்யறவங்களோட குணத்தை பத்தி பேசுது. அதாவது நேர்மை, தைரியம், பொறுப்பு, இந்த மாதிரி குணங்கள். விண்வெளி வீரர்களுக்கும் ஸ்பேஸ் ஏஜென்சிகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பூமியிலிருந்து பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல ஒரு அவசர நிலைமை வரும்போது அவங்களோட குணம்தான் சரியான முடிவுகளை எடுக்க வைக்கும். அடுத்து சுற்றுச்சூழல் அறநெறி. நாம பொதுவா எல்லாமே மனுஷங்களுக்காக தான் நினைப்போம். ஆனா இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, நாம 6000 வேற்று கிரக சூழல்களுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அதுக்கு நாம மரியாதை கொடுக்கணும். நாம அங்க போறதால அந்த உலகங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. நாம ஒரு பொறுப்பான பராமரிப்பாளர்களா நடந்துக்கணும். கடைசியா பெண்ணிய அறநெறி. இது சமத்துவம், சமூக நீதி பத்தியெல்லாம் பேசுது. விண்வெளி ஆய்வுகளால யாருக்கு நன்மை கிடைக்குது, யார் பாதிக்கப்படுறாங்க, முடிவுகளை யார் எடுக்கறாங்கன்னு இது கேள்வி கேக்குது. இதுக்கு ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு நாசாவோட ஆர்டெமிஸ் திட்டம். முதல் முறையா ஒரு பெண்ணை நிலவுக்கு அனுப்பணுங்கிற அவங்களோட இலக்கு இந்த அறநெறிய நடைமுறைப்படுத்துறத அழகா காட்டுது. சரி, இப்போ நாம பார்த்த அந்த 5 அறநெறி கட்டமைப்புகளையும் ஒரு தடவை பாருங்க. ஒவ்வொன்னும் விண்வெளி ஆய்வை ஒரு தனிப்பட்ட கோணத்துல அணுகுது. இது வெறும் சரி தவறுங்கிறத தாண்டி நாம ஏன் இந்த மாதிரி பெரிய முடிவுகளை எடுக்கிறோம்னா ஆழமா யோசிக்க வைக்குது இல்லையா? சரி, பிரபஞ்சத்திலிருந்து நாம இப்போ டிஜிட்டல் உலகத்துக்குள்ள குதிக்க போறோம். ஏன்னா காஸ்மோஸ்ங்கிற பேரு முற்றிலும் வேறு ஒரு பிரபஞ்சத்துக்கும் இருக்கு. டிஜிட்டல் உலகத்துல காஸ்மோஸ் அப்படிங்கிறது ஒரு பிளாக் செயின் சுற்றுச்சூழல் அமைப்பு. இத பிளாக் செயின்களின் இணையம்னு சொல்றாங்க. அதாவது தனித்தனியா இயங்குற வெவ்வேறு பிளாக் செயின்கள் ஒன்னோட ஒன்னு பேசிக்கவும் சேர்ந்து வேலை செய்யவும் இது ஒரு பாலம் மாதிரி உதவுது. அப்போ இதுல பாதுகாப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இங்க காஸ்மோஸ் ஹப் மாதிரி ஒரு பெரிய, ஏற்கனவே நல்லா வளர்ந்த பிளாக் செயின் இருக்கும். அதுதான் வழங்குனர். அது என்ன பண்ணுனா அதோட பாதுகாப்ப ஒரு புதுசா வர்ற சின்ன செயினுக்கு வாடகைக்கு கொடுக்கும். இதனால அந்த புது செயின் ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். இதுக்கு பதிலா அந்த சின்ன செயின் பெரிய செயினுக்கு கட்டணங்களையும் வெடுமதிகளையும் கொடுக்கும். இது ஒரு கூட்டு பாதுகாப்பு மாதிரி. இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்கு. அதுதான் லிக்விட் ஸ்டேக்கிங். பொதுவா உங்க டிஜிட்டல் சொத்துக்களை பாதுகாப்புக்காக ஸ்டேக் பண்ணா அதை பயன்படுத்த முடியாது. ஆனா இங்க அப்படி ஸ்டேக் பண்ண ஏடிஎம் டோக்கன்ஸை நீங்க வேலை விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். இதனால உங்க முதலீடோட செயல்திறன் அதிகமாகுது. இந்த டிஜிட்டல் காஸ்மோஸ் இன்னும் வலுவானதா மாறுது. சரி, நம்ம நட்சத்திரங்கள் அடங்கிய பிரபஞ்சத்தை பார்த்தோம், பிளாக் செயின்கள் அடங்கிய டிஜிட்டல் உலகத்தையும் பார்த்தோம். இப்போ நாம திரும்பவும் பூமிக்கே வரப்போறோம். ஏன்னா காஸ்மோஸ்ங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பக்கத்துல இருக்கு. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், காஸ்மோஸ் அப்படிங்கிறது ஒரு பூவோட பேரும் கூட. ஆமா, நட்சத்திரங்களுக்கும் பிளாக் செயினுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத நம்ம வீட்டு தோட்டத்துல கூட பூக்குற ஒரு அழகான பூ. இது டேசி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பூ. இதோட பூர்வீகம் அமெரிக்கா. இதோட இதழ்கள் ரொம்ப அழகா ஒரு ஒழுங்கா அமைஞ்சிருக்கும். சரி,
இப்போ நம்ம பார்த்த 3 காஸ்மாஸையும் இணைக்கிற ஒரு புள்ளி வரப்போகுது. அது என்னவா இருக்கும்? அந்த இணைப்பு புள்ளி இதோ. காஸ்மோஸ்ங்கிற வார்த்தை கிரீக்க மொழியில காஸ்மாஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்துச்சு. அதுக்கு அர்த்தம் ஒழுங்கமைக்கப்பட்ட உலகம் அல்லது ஆபரணம். இப்ப புரியுதா? ஒழுங்குங்கிற ஒரே ஒரு கருத்து தான் நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் இணைக்குது. இதுதான் அந்த ஆஹா மொமெண்ட். இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் வாங்க. இந்த ஒழுங்குங்கிற ஒரு வார்த்தை நாம பார்த்த 3 உலகங்களையும் எப்படி ஒரு புது வெளிச்சத்துல காட்டுதுன்னு பாருங்க. பாத்தீங்களா? 4 வெவ்வேறு அர்த்தங்கள். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற கருத்து ஒண்ணுதான். பிரபஞ்சம்னா அது நட்சத்திரங்களோட ஒழுங்கான அமைப்பு. அறநெறிகள்னா நம்ம செயல்களை வழிநடத்துறதுக்கான ஒரு ஒழுங்கு. பிளாக் செயின்னா அது ஒரு ஒழுங்கான டிஜிட்டல் பொருளாதாரம். பூவுக்கான அந்த பேரு அதோட இதழ்களோட நேர்த்தியான ஒழுங்கால வந்தது. இது எல்லாத்தோட அடிநாதமும் ஒழுங்குதான். அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, காஸ்மாஸ்ங்கிற வார்த்தை எப்பவுமே குழப்பத்திலிருந்து ஒரு கட்டமைப்பையும் ஒரு இணக்கத்தையும் நாம எப்படி உருவாக்குறோம் அல்லது தேடுறோங்கிறது தான் குறிக்குது. நம்ம நட்சத்திரங்களை அண்ணாந்து பார்த்தாலும் சரி, நம்ம ஸ்கிரீன்ல உத்து பார்த்தாலும் சரி, நாம எப்பவுமே ஒரு காஸ்மாஸ், அதாவது ஒரு ஒழுங்க தேடிக்கிட்டே இருக்கோம். இப்போ கேள்வி என்னன்னா, நாம அடுத்ததா எந்த மாதிரியான ஒரு ஒழுங்க உருவாக்க போறோம்? இந்த சிந்தனையோட இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு நன்றி.